சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டிப்பட்ட ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் என்ன மறந்து. இன்னைக்கு மகி கிட்ட பேசி எப்படியாவது ரெண்டுல ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். என்ன பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுது? இறைச்ச மாயமா தெரியுதா? நானும் கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகுது, அவன் மனசு மாறும் மாறும்னு பார்த்தா அவன் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கா. இவன் நம்ம கிட்ட சிரிச்சு வாங்கி பேசாதானே நம்ம தைரியமா நம்ம வீட்டுல போய் பேச முடியும். நம்ம வீட்டுல அப்படி சப்போஸ் பேசிட்டு இவளை வந்து கூப்பிட்டு நான் வரலன்னு சொன்னா நான் என்ன பண்றது? இன்னைக்கு அவங்க பாட்டிக்கிட்டே இவகிட்டயே பேசி ஒரு தெளிவான முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுல பேசவே ஆரம்பிக்கணும். என்ன வீட்டுல யாரையுமே காணும், கதை வர திறந்துருக்கு. பாட்டி பாட்டி, என்ன பாட்டி குரலே கொடுக்க மாட்டுது? ஒருவேளை பாட்டி போய் சேர்ந்துட்டா? பாட்டி எங்க இருக்கீங்க? சரி, அந்த ஒரு ரூம் திறந்திருக்கு, பாட்டி தூங்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம இவ்வளவு கத்துறோம், நம்ம ஆளு மகியும் வரலையே. நம்ம ஆள் மகி என்ன பண்ணுது? என்ன மகி தூங்கிட்டு இருக்கா? இன்னைக்கு எப்படியாவது மகி கிட்ட பேசி ரெண்டுல ஒரு முடிவு எடுத்துலான்னு பார்த்தா இவ தூங்கிட்டுல இருக்கா. அவங்க பாட்டிய வேற காணும். நம்ம பொண்டாட்டி தூங்கும் போது எவ்வளவு அழகா இருக்கா. இவ்வளவு அழகான பொண்டாட்டியை தந்த கடவுள் அதை அனுபவிக்க விட மாட்டாரே. மகி கிட்ட பேசி முடிவெடுக்கலான்னு நான் வந்தேன். ஆனா மகி அழக பார்த்து முடிவெடுத்துட்டு பேசலான்னு என் மனசு சொல்லுது. அந்த மாங்க மண்டைங்க கிட்ட வேற நான் 2 நாள்ல மகி கூட சேர்ந்து வாழ்வேன்னு வேற சபதம் விட்டுட்டேன். சரி, முடிவெடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நம்ம பொண்டாட்டி தானே, என்ன ஆயிட போகுது? நான் சொல்ல உன் காலம் போடாது, என் காலம் என்ன உன் நெஞ்சுக்கா உன்னுள் என்னோடு நீ உன்னோடு நான் வேறென்ன சந்தேகம். நான் என்னடி அப்படி பண்ணிட்டேன்? நான் என்ன அடுத்த வீட்டுல போய் வேற பொண்ணுகிட்டே அப்படி பண்ணிட்டேன்? என் பொண்டாட்டி கிட்ட தானே பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்குன்னு இப்படியா கீழே தள்ளி விட்டுருது? இன்னொரு வார்த்தை பேசினா சிறுப்பு பிஞ்சு போயிரும். ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு அது என்கிட்ட இப்படி தப்பா. ஏண்டி ரொம்ப துள்ளுற? நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? நீ என்ன எப்பவுமே கண்டு காணாத மாதிரியே போற. நான் என்ன பண்றது? நீதான் எனக்கு சுத்தமா கண்டுக்க மாட்டேற. அதான் நான் பொண்டாட்டின்ற உரிமையை எடுத்துக்கிட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பொண்டாட்டிங்கிற உரிமையை எடுக்க வந்தாரமே, உனக்கு அறிவு இருக்காடா? பொண்டாட்டி பக்கத்துல உட்கார்றதுக்கே அவ அனுமதி வேணண்டா. நீ எனக்கு தெரியாமே என்கிட்ட தப்பா நடந்துக்க போறா. அதுக்கு பேரு உரிமை எடுக்கிறது இல்ல, அதுக்கு வேற பேருடா. அததான் நீ இப்ப பண்ண வந்திருக்கா. ஏ மகி, ஏன் உனக்கு என்ன பிடிக்கல? நான் கருப்பா இருக்கிறனால உனக்கு என்ன பிடிக்கலையா? எனக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் மகி. எப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனமோ அப்பவே எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. உன்கிட்ட சொன்னா நீ கூட ஃப்ரெண்டா கூட பேச மாட்டியோ பயத்துல சொல்லல.
அன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆகும்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா கடவுளா பார்த்து நமக்காவே அந்த சுச்சுவேஷன் அமைஞ்சுது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா உனக்கு என்ன பிடிக்கவே மாட்டுது. இப்ப கூட உன்கிட்டயோ பாட்டிக்கிட்டயோ பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். சத்தியமா நான் தப்பான எண்ணத்துல வரல மகி. உன்னை பார்த்தோன்னே நான் என்னையே மறந்துட்டேன் மகி. அதான் அப்படி பண்ணிட்டேன். சாரி மகி. எனக்கு எப்பவுமே உன்னை சுத்தமா பிடிக்காது கருவாயா. விஜய் தருணுலாம் என்கிட்ட டீசெண்டா பேசுவாங்க. ஆனா நீ என்கிட்ட எப்பவுமே கிண்டலா பேசுறதுனால உன் மேல எனக்கு எப்பவுமே கோவம் தான் வரும் தவிர உன் மேல ஒரு பாசமோட வராது. ஆனா அன்னைக்கு நீ எனக்கு தாலி கட்ட மூச்சுல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் மனசே சுக்கு நொறுங்கிட்டு இருந்தாலும் என் வாழ்க்கையை காப்பாத்த தான் விஜய் இப்படி பண்றானே நான் அதை ஏத்துக்கிட்டேன். ஆனா நீ என்ன பண்ணுனா? நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணனியா? தாலியை கட்டிட்டு என்ன அம்போனி எங்க பாட்டிக்கிட்டே விட்டுட்டு நீ பாட்டு போயிட்டா. இவ்வளவு நல்ல நீ என்ன முயற்சி பண்ணிருக்கா? பொண்டாட்டி நீ இப்போ உரிமையா சொல்றியே. பொண்டாட்டி நீ இப்போ எவ்வளவு உரிமையா வந்து என் வீட்டுக்குள்ள இப்படி நடந்துக்கிடுறா. ஆனா அந்த உரிமையை நீ உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போய் அங்க பண்ணிருந்தா அதை நான் கொஞ்சமாவது ஏத்திருப்பேன். ஆனா நீ அப்படி எதுக்குமே முயற்சி பண்ணலையடா. ஆனா இப்போ வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. வெளியே போ. அது வந்து எனக்கு எவ்வளோ ஆசைகள் கனவுகள் இருந்து தெரியுமா? நான் சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாமல் பாட்டி கூட தான் வளர்ந்தேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் எனக்கு அப்பாவும் அம்மாவும் இருந்து என்னை பார்த்துக்கிடணும்னு நான் ஆசையோடு இருந்தேன். ஆனால் நீ என் கழுத்தில் தாலி கட்டிட்டு என்ன அனாதையை விட்டுட்டு போயிட்டா. இப்போ வந்து இப்படிலாம் பேசுனா நான் எப்படி நான் உன்னை நம்புவேன்? வெளியே போடா, என் கண்ணு முன்னாடி நிற்காது, வெளியே போ. சாரி மகி, நான் தான் முட்டாள்தனமா தப்பு பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு எப்போ தாலி கட்டணும் அப்பவே நான் எங்க வீட்டுல பேசி உன்னை எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கணும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு இப்போ புரியுது மகி. நான் சீக்கிரம் எங்க வீட்டுல பேசி உன்னை சீக்கிரமா எங்க வீட்டுக்கு பொண்டாட்டிய கூப்பிட்டு போறேன் மகி. சாரி மகி, நீ அல்லாத மகி. நான் வரேன். என்ன வசந்தி, ஜோசியரை பத்தியா? ஜோசியர் என்ன சொன்னாரு? பார்த்தேங்க. வெயில் ரொம்ப அடிக்கா, நடந்து வந்தது ஒரு மாதிரி கேரா இருக்குங்க. சரி நீ உட்கார் வசந்தி. நீ களைப்பா வந்திருக்க பத்தியா? நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா வசந்தி, தண்ணி குடி. காலையில பால் உர ஊற்றி வச்சுட்டு போனேன்ல, தயிர் ஆயிருக்கும்ல, சும்மா தானங்க உட்காந்துருக்கீங்க. அந்த தயிரை கொஞ்சம் எடுத்து மோர் கலக்கி வச்சிருக்கலாம்ல, அந்த வெயிலுக்கு குடிச்சா கொஞ்சம் இதமா இருக்கும்ல. இப்படி பச்சை தண்ணியை கோயிட்டு வரீங்க. ஆமாடி, சொல்லுவேன், ஏன் சொல்ல மாட்டேன்? சரி பாவம் பொண்டாட்டி களைப்பா வந்திருக்கான்னு தண்ணியை கொண்டு வந்தா மோர் கேக்குதாமே மோரு. ஆமா சொல்லுவீர, தாகத்துக்கு தண்ணி தந்தாராமே. போய் பாருங்க எவ்வளவு வெயில் அடிக்கு தெரியுமா? காலை கீழே ஊன முடியல, அந்த அளவுக்கு தர சுடுது. நீ நல்லா சொகுசா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு டம்ளர் மோர் கேட்டா கேக்கானமா கதை பேசுறீரு. என்ன வசந்தி, என்கிட்டயே வெயில பத்தி பேசுறியா? நான் 24 மணி நேரமும் விவசாயம் செய்யறவன். நான் பார்க்காத வெயிலா? என்னமோ ஒரு நாள் வெயில்ல வெளியே போயிட்டு வந்து என்ன சிலுப்புற. சரி வெயில விடு. ஆமா இப்ப நீ போனியே, ஜோசியராயா என்ன சொன்னாரு? சொன்னாருங்க, நம்ம தம்பி விஜய்க்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வேண்டாம், நாளைக்கு தான் நல்ல நாள், அன்னைக்கே வைங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்றது எல்லாமே அப்படியே நடக்குதுலாங்க. அப்புறம் விஜயும் சந்தியாவும் நல்லா இருப்பானேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க, நீங்க அவங்கள நினைச்சி கவலைப்படாதீங்கன்னு சொன்னாரு. ஆனா அவர் சொல்றது எப்பவுமே சரியா தான் இருக்கும். இதுவும் சரியா இருக்கும்னு நம்பிக்கையில வந்திருக்கேன். நல்லதா நடக்கட்டும். அப்புறம் என்ன வசதி, அவரு நல்லதானே சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பொழுது போகட்டும், நாளைக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க,
உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு நம்ம விஜயை கொண்டுட்டு ஒரு நாளும் போனதில்ல. ஆனால் அவர் அங்கே போய் பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போய் குடும்பமாக போய் பொங்க வைங்கன்னு சொல்லியிருக்காரு. பொங்க வச்சா உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை எல்லாம் தீரும். நீ அதுதான் அது அது எப்படிங்க? நானே குலதெய்வ கோயிலுக்கு முன்னாடி போனதுதான் வசந்தி, அதுக்கப்புறம் போவே இல்லை. சரி, சாமியார் தான் அவ்வளவு தூரம் சொல்றாருல, நல்லதுக்கு தான் சொல்லுவாரு, நம்ம ஒரு நாள் போவோம். என்ன வசந்தி, மறுபடியும் ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா? அதான் ஒரு நாள் போலான்னு சொல்லியிருக்கேன் எல்லா குடும்பத்தோட. போலாங்க. எனக்கு என்னமோ இந்த சாமியார் சொல்றது எல்லாமே அப்படியே நடக்குதுங்க. அவர் சொன்ன மாதிரி தான் நம்ம விஜய் கல்யாணமும் பண்ணனா. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் தெரியுமா, அதுவும் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அதை போட்டு ஏன் வசந்தி இப்பவே குழப்பிட்டு இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. நீ கொஞ்சம் நம்ம மருமக கிட்ட கொஞ்சம் பாசமா இரு வசந்தி. நீ பாசமா இருந்தாலே சாமியார் சொன்னதுல 50% அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. நீ முறுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அப்படித்தான் நடக்கும். ஆமா, சொல்ல வந்துட்டாரு, எல்லாமே என்னால நடக்குமாமே. ஆமா, விஜய் வெக்கெட்ல இருந்து வந்துட்டானா? வந்துட்டான் வசந்தி. இப்போ அவன் எங்க இருக்கான்? அவன் எங்க இருப்பானா? அவன் பொண்டாட்டி கூட ரூம்ல இருப்பான். என்னது, அவன் பொண்டாட்டி கூட ரூம்ல இருக்கனானா? அவனை கூப்பிடுங்க. கல்யாணம் தான் நான் சொல்ல சொல்ல மீறி பண்ணிட்டான். இந்த மாதிரி விஷயங்களும் அவனாவே பண்ணிட போறான். ஒரு நாள் கிழமை பார்க்காம போய் அவனை கூப்பிட்டு வாங்க. ஏ வசந்தி, அவன் உனக்கும் பையன் தானே, அப்ப நீ கூப்பிட்டு சொல்லு. சொல்றத கேளுங்க, போய் அவனை கூப்பிட்டு வாங்க. அவங்க அதுலயே இந்த விஷயத்தை போட்டுருவான். அம்மா கத்தாத, போய் கூப்பிட்டு. கதவு வர மூடிருக்கே, எப்படி கூப்பிடுன்னு தெரியல. முன்னாடியாவது விஜய் மட்டும்தான் இருப்பான், கூப்பிட்டுருவோம். இப்போ மருமகளும் இருக்கா, கொஞ்சம் தயக்கமாவே இருக்கே. ஏய் காமி சந்தியா, நானும் ஒண்ணு கொடுக்குறேன். மாமா வேண்டாம் மாமா, ஒருத்தர் கொடுத்தா போதும். ஒருத்தர் கொடுத்தா நல்லா இருக்காது சந்தியா. ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குறேன், அப்புறம் நீ கொடு, அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா, நீங்க கொடுத்தா ஹார்டா இருக்கும் மாமா, அப்புறம் கண்ணு வலிக்கும். நானா சாப்பிட்டா கொடுப்பேன், நானே கொடுக்கேன் மாமா. எனக்கு முத்தெல்லாம் கொடுக்க எனக்கு தெரியும் சந்தியா. நான் ஒரு வாட்டி கொடுக்குறேனே, எப்படின்னு நீயும் பாரு. வேண்டாம் விஜய் மாமா, நான் கொடுக்குறேன். நீங்க கொடுக்காண்டா, நான் கொடுத்தாதான் நல்லா இருக்கும். ஐயோ, இங்க என்னன்னா நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு போட்டியில போட்டுட்டு இருக்காவ. என் பொண்டாட்டி என்னன்னா அங்க இவள ரெண்டு பேத்தையும் பிரிக்கிறதுக்கு சொர்ணக்கா மதியில உட்காந்து கிடக்கா. பேச கொஞ்சம் 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 சரி, என்ன எப்ப சேர்வ உன்னால என் தூக்கம் போயிருச்சு. ஏய் சந்தியா, எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸே இல்ல சந்தியா. நான் ஒரு தடவை கொடுத்து காமிக்கிறேன், நீ கரெக்டானு பார்த்து சொல்லு. உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. சரி, நான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். நான் எப்படி கொடுக்குறேன், நீ சாப்பிட்டா கொடுக்குறேன்னு பார்த்து அதே மாதிரி நீங்க கொடுங்க. சரி, அப்பனா நீ ஃபர்ஸ்ட் கொடு, அதை பார்த்து நானும் கொடுக்குறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தா நல்லா இருக்கும்ல. அட பாவி பையில, இன்னைக்கு எதுவும் நடக்க கூடாதுன்னு சாமியார் சொல்ல போய் உங்க அம்மா உங்களை ரெண்டு பேத்தையும் பிரிச்சு வைக்கிறேன்னு துடியா துடிச்சிட்டு இருக்கா. நீங்க என்னன்னா விட்ட நான் கொடுக்குவா நீ கொடுக்குவான்னு போட்டி போட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தே கொடுக்க போறேன்னு போறீங்க. விட்டா எல்லாத்தையும் முடிச்சிருவீங்க போல. விட மாட்டேன்டா, உங்க அப்பா இந்த வரேன். குட்டி தம்பிக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் அம்மாவோட கிஸ் தான், சரியா? அதுக்கப்புறம் அப்பா தருவாங்க. இந்தா, தேங்க்யூ. அடுத்தது அப்பா. அப்பா அம்மாவோட கூட 2 கிஸ் தான் தருவேன், சரியா? அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஒரு முத்தம் தருவாங்களாம். அடுத்து அப்பா அம்மாவுக்கு ஒரு முத்தம் தருவாங்களாம், சரியாடா தம்பி? சாரிடா மகனே, குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறத பத்தி தான் நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? அப்பா அதுக்குள்ள வேற ஏதோ தப்பான்னு நினைச்சிட்டேன் மகனே ஒண்ணு. சார், எனக்கு என் முகத்தோட திரும்பி பார்க்காம போயிட்டீங்க. உங்களுக்கு நான் அவ்வளோ தூரம் வேண்டாதவள் ஆயிட்டேனா? எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உங்களுக்கும் என்ன பிடிக்கும். ஆனால் நீங்கள் அதை காமிச்சிக்க மாட்டீங்க சார். எனக்கு உங்களையும் நிலாபாவும் பார்க்காம இருக்கவே முடியல சார். எனக்கு உடனே உங்கள் குரலை கேட்கணும் போல இருக்கு சார்.
என் போனுங்க, என் போனு. சார் சார் ஃபோன் எடுங்க சார். எனக்கு உங்க குரலை கேட்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் சார் ஃபோனை எடுங்க. சாரி பவி, நான் ஃபோனை அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்றதுக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் எந்த தாயா இருந்தாலும் ஒரு குழந்தைக்கு அப்பாவான எனக்கு உன்னை ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுக்க எந்த தாயா இருந்தாலும் யோசிக்க தான் செய்வாங்க. அந்த வகையில உங்க அம்மா பண்ணதுல எந்த தப்புமே இல்லை பவி. நானும் நிலாவும் உன் வாழ்க்கை விட்டு போனா மட்டும்தான் நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை நீ அமைச்சுப்ப பவி. அதனால இனி உன் லைஃப்ல நாங்க வரமாட்டோம் பவி. சார் என் போனை கட் பண்ணிடுறீங்க. என் குரலை கேட்க கூட உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கலையா சாம் சார்? எதுக்கு பவி திரும்பி திரும்பி போன் அடிச்சு என்னை கஷ்டப்படுத்துற? எனக்கு உன் போனை அவாய்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு பவி. உடனே உன்னை மறக்க முடியாதா? கண்டிப்பா கொஞ்ச நாள் ஆகும். என்னை மன்னிச்சிரு பவி. कृपया कुछ समय पश्चात प्रयास करें. The number you are calling is currently switched off. Please try later. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா? என் கூட பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கீங்க, அப்படித்தானே? உங்களை எப்படி பேச வைக்கிறேன்னு எனக்கு தெரியும் சார். அப்படி பேச வைக்கிறேன். கவி, என்னத்தை தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்க? சவுண்ட் மதரும் வரை கேக்குது. ஐயோ ஐயோ, எவ்வளவு விலை கொடுத்து வாங்கின போனு, அதை தூக்கி போட்டு இப்படி உடைச்சு வச்சிருக்க? ஏண்டி கிறுக்காத முடிச்சிட்டா? போனை தூக்கி போட்டு உடைக்கிற, காலிருந்து சாப்பிடவும் வரல. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினா எனக்கு கிறுக்குதான் பிடிச்சிருக்கு. சாம் சார்ட்ட நீங்க என்னமா சொன்னீங்க? ஏ பவி, நான் எதுடி சொன்னேன்? நான் எதுவுமே சொல்லலையே. நீங்க எதுவுமே சொல்லாமலையா அவர் என் கையில இந்த குழந்தைய வெடுக்குன்னு புடிங்கிட்டு என் முகத்தோட பார்க்காம இனி வேலைக்கே வரேன்டான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்க ஏதோ சொல்லிருக்கீங்கம்மா. அவர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதோ சொல்லிருக்கீங்க. கஷ்டப்படுத்துற மாதிரிலாம் நான் ஒன்றும் சொல்லலை பவி. நான் உண்மையை தான் எடுத்து சொன்னேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் போயிட்டாரு. இதுல என்ன இருக்கு? அப்படின்னு நீங்க சாம்சார்ட்ட ஏதோ சொல்லிருக்கீங்க. அவர் மனசை கஷ்டப்படுத்திருக்கீங்கம்மா. அதனாலதான் அவரு அப்படி போயிட்டாரு. இப்போ என் போனோட எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாம்மா. என் மனசை லாஸ்ட் வரை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லம்மா. போங்கம்மா, என் கண்ணு முன்னாடி நிக்காதுங்க, போங்க. ஆமாடி, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சல. நீ என்கிட்ட இப்படிதான் சொல்லுவ. நீ என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல பவி. உன் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும் பவி. அடுத்தவங்க எப்படி போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இப்படியே சினிங்கிட்டு இருக்காம வந்து சாப்பிடு வா. என் மனசை கஷ்டப்படுத்திட்டு என்ன சாப்பிடையா கூப்பிடுறீங்க? எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாமா, நீங்க போங்க. ஓ, இந்த போட்டோ பார்த்து தான் மேடம் அழுந்துட்டு இருக்காங்களா? அழட்டும், எவ்வளவு நேரம் தான் அழுறான்னு பாப்போம். இந்த பாரு பவி, இப்ப நீ சாப்பிட வரியா என்ன? எனக்கு சாப்பாடு வேண்டாமா, என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்ற. எவ்வளவு நேரம் நீயும் சாப்பிடாம இருக்கன்னு நான் பார்க்க தான் போறேன்.